வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு நம்ம நான் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை ஒன்று கார்லிக் பட்டர் நானும் இன்னொன்று பிளெயின் நானும் நம்ம செய்ய போகிறோம். இந்த கார்லிக் பட்டர் நானாக இருக்கட்டும், பிளெயின் நானாக இருக்கட்டும், காலையில் நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் சாப்பிட்றப்பையும் இதே அளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இதே அளவு மெஷர்மெண்ட்டை வச்சு மைதா மாவு வச்சு செஞ்சிங்கன்னா அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் பிக்கிறப்பயே பார்க்கலாம், 2 விரலில் எவ்வளோ அழகாக பிக்க முடியுதுங்கிறது. இப்போ நம்ம இந்த நான் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சாமான் ஒன்று ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட். இது கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தால் தான் நம்மளால் நான் செய்ய முடியும். இது இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈஸ்ட்டோட எக்ஸ்பைரி டேட்டை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சிலது எக்ஸ்பைரி ரொம்ப சீக்கிரமாக 2-3 மாதத்துலேயே வச்சுருப்பாங்க. எக்ஸ்பைரி ஆன நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஆக்டிவ் ஆகி வராது. அந்த மாதிரி ஆக்டிவ் ஆகலை அப்படின்னா நம்மளோட நான் சாஃப்டாக இருக்காது. இன்றைக்கி நான் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் நான் சேர்த்துருக்கிறேன். இந்த ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான சாமான் பார்த்திங்கன்னா சர்க்கரை. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதோட நம்மளோட நானில் இந்த கோல்டன் கலரில் வட்ட வட்டமாக ஸ்பாட்ஸ் வர்றதுக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கும். இதோடையே நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயும் இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வார்மாக இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப கோல்டாக இருக்கிற பிரதேசத்துலனா நீங்கள் வார்மில் நம்ம அவனை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதில் வச்சுட்டு எடுத்துடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்ததை நம்ம ஒரு வார்மான பிளேஸில் 10 நிமிஷம் வச்சுட்டு அது எப்படி ஆக்டிவாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகி இந்த மாதிரி நொற பொங்கின மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளோட நான் நல்லா சாஃப்டாக வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட இந்த நானை பொறுத்த வரைக்கும். இது அளவுக்கு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம மாவு போட்டு பிசைய ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கு மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்கிறேன். மாவையும் உப்பும் எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட் பொங்குன அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சுக்குவோம். இது சாதாரண தண்ணி தான். நம்ம தண்ணியை ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடுவோம். இது பூரி மாவுக்கு நீங்கள் பிசைகிற மாதிரி ரொம்ப டைட்டாக மாவு பிசையக்கூடாது. சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு நான் சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் மேலாவில் தடவி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் அதாவது உங்கள் கையில் மாவு லைட்டாக ஒட்டுற பதத்தில் இருந்திருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றினோன்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைஸில் இருக்கிற மாவு நம்ம ஒரு டைட்டான டப்பா அப்படின்னா ஒரு துணியை மேலே போட்டுட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த சைஸில் இருக்கிற மாவு அப்படியே உங்களுக்கு 2 பங்காக மாறி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நான் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மாவு எந்த சைஸில் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், அப்படியே 2 பங்காக நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு மாவு இருந்தால் மட்டுமே உங்களோட நான் நல்ல சாஃப்டாக வரும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கவலையே வேண்டாம். மைதா மாவில் செஞ்சாலும் சரி, கோதுமை மாவில் செஞ்சாலும் சரி,
அந்த நான் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நல்லா மாவை வந்து ஒன்று சேர்த்து கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து வந்துருச்சு. இப்போ நம்ம உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாவு உருட்டிக்கலாம். இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நான் செஞ்ச அளவுக்கு நானுக்கு 11 நான் எனக்கு வந்துச்சு. இப்போ எத்தனை செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு 3 நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதனால் 3 பால் உருட்டிக்கிறேன். இப்போ திரட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோதுமை மாவு கோதுமை மாவு தேவைப்படும். அது மேலே கொஞ்சம் போட்டுட்டு இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வட்டமாவோ இல்லை கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓவல் ஷேப்பில் நமக்கு தருவாங்க. அந்த மாதிரி கூட திரட்டிக்கலாம். அது உங்களோட விருப்பம். திரட்டுறதில் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் தேய்க்கக்கூடாது. ரொம்ப எல்லாமே ஈவனாக நமக்கு வர மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. நான் இன்றைக்கி ஓவலாக தான் தேய்ச்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து நான் பிளெயின் நானுக்கு தேய்ச்சிருக்கிறேன். அடுத்து நம்ம கார்லிக் நானுக்கு எப்படி தேய்க்கலாங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி தான் இப்போ நான் ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பொடியாக நறுக்கின பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நமக்கு வெங்காய விதைகள், அதாவது கலோஞ்சி சொல்லுவாங்க, சில பேர் அது கருஞ்சீரகம்னு சொல்லுவீங்க, அதை கூட இதை மேலே போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ என்கிட்ட அது இல்லை, அதனால் உங்களுக்கு நான் போட்டு காட்டலை. இப்போ நம்ம எந்த சைடு தோசைக்கல்லில் போட போகிறோமோ அந்த சைடு கொஞ்சம் தண்ணியை வந்து எல்லா சைடும் நல்லா லைட்டாக தடவுனதுக்கப்புறமா கல் மெயினாக பார்த்திங்கன்னா இது போடுறதுக்கு முன்னாடி கல் நல்ல சூடாக இருக்கணும். அதிகமான தீயில தான் நம்ம நானை வந்து சுட்டு எடுக்கணும். நான் வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி மீடியம் தீயிலையோ இல்லை கம்மியான தீயிலையோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரன்னு ஆயிரும். அதிகமான தீயில வச்சு தான் நம்ம வந்து சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வந்து பபுளாக பொங்கி வரணும், உப்பி வரணும். வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சனால ஒட்டியிருக்கும். அந்த மாதிரி ஒட்டுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்ல ஒரு ஸ்பாட்ஸ் கிடைக்கும். நம்ம தீயில் வைக்கிறத விட இந்த அளவுக்கு பண்ணாலே நம்ம டவாவில் வச்சு பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சைடு நல்லா போட்டதுக்கு அப்புறமா வெள்ளை கலர் டிஷ்யூ பேப்பர் இல்லை துணி, நல்லா சுத்தமான துணியை மடிச்சுட்டு வெறும் துணிகளால் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அமுத்துனீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி வெந்துடும். இல்லாட்டி நம்ம பபுள் சைடு இருக்கிறது மட்டும்தான் வேகும், மேல் பகுதி நமக்கு வெந்திருக்காது. இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா வந்து கோல்டன் கலரில் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு. நல்லா பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின நான் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். மைதா மாவில் செஞ்சிங்கன்னா டிப்பிக்கலாக அப்படியே இருக்கும். பட் நான் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறனால கோதுமை மாவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். நான் எடுத்ததுக்கு அப்புறமா தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து உருகின பட்டரை இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கோங்க. நம்மளோட கார்லிக் பட்டர் வீட் நான் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பிளெயின் நான் செஞ்சு காட்டிடுறேன். நான் என்ன அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம எந்த சைடு தோசைக்கல்லில் போட போகிறோமோ அந்த சைடு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இதுவும் நல்லா வந்து உப்பி வர ஆரம்பிக்குது. இது மாதிரி வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். உடனே திருப்பிடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சைடும் ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். அதே மாதிரி தான் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து வெண்ணெயை வந்து மேலே தேய்ச்சிக்கோங்க. நம்மளோட கார்லிக் பட்டர் வீட் நானும் பிளெயின் பட்டர் வீட் நானும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.